வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். காட்டூர் கிராமத்தில் NCTT-BB நிறுவனத்தின் சமுதாய வளர்ச்சி நிதி ரூபாய் 2,03,2 லட்சம் மதிப்பில் 2 புதிய கட்டிடங்களுக்கு துரை சந்திரசேகர் MLA, சேர்மன் ரவி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் காட்டூர் கிராமத்தில் NCTT-BB நிறுவனத்தின் சமுதாய வளர்ச்சி நிதியில் தானிய கிடங்கு கட்டிடம், கலைஞர் நூற்றாண்டு சமுதாய கூடம் என மொத்தம் 2 கட்டிடங்கள் 2023-24 நிதியாண்டில் சுமார் ரூபாய் 2,03,2 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு இக்கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த 2 கட்டிடங்களும் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் KC செல்வராமன் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன், குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேவதி சண்முகசுந்தரம் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களின் கட்டுமான பணிக்கான அடிக்கலை நாட்டினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கிராமப்புற வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அனைத்து திட்டங்களும் நேரடியாக மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கோடு அரசு மட்டுமின்றி மக்கள் பிரதிநிதிகளும் செயல்பட்டு வருகின்றனர் என்றார். இதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணமாக உள்ளது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்களே, அந்த விதத்திலே காட்டூர் ஊராட்சிக்கு ஒரு அருமையான தலைவர் கிடைத்துள்ளார். நமது ஊராட்சி மன்றத்தில் சில நிறைய தடவை பார்த்திருக்கேன், நிறைய மீட்டிங்ஸ் பேசுவாரு. ஆனா அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் காட்டூர் ஊராட்சியிலே 2 பெரிய திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளாக, மேலும் என்னதான் கவர்மெண்ட் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்தும் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் முனுசாமி அவர்களே, இந்த கிராமத்திற்கு ஊராட்சி மன்றத்திற்கு நம்முடைய சகோதரர் செல்வராமன் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் தான் ஊருக்கு என்ன வேணும்ன்றத கடுமையாக பேசி சண்டை போட்டு அடம் பிடித்து வாங்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மாபெரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துள்ளேன்.